பக்தி அங்கத்தை முக்கியமாக வைத்துக்கொண்டு பகவானை சேவிக்கணும், பகவானுடைய நாமத்தை ஜபிக்கணும். இந்த காலத்தில் ஜனங்களுக்கு சுலபமான வழி என்ன, பகவானுடைய கிருபை அடையிறதுக்கு சுலபமான வழி என்ன அப்படின்னு கேட்டாக்க பகவானுடைய நாம ஜபம். மீதி எல்லாம் பண்ணுறதுக்கு எல்லாராலையும் முடியாது. ஜபம் யாகம் பண்ணு அப்படின்னாக்க எத்தனை பேரால் முடியாது. ஆனால் பகவானுடைய நாமத்தை ஜபம் பண்ணுன்னாக்க அதுக்கு என்னால் முடியாதுன்னு சொல்லக்கூடியவ யாரும் இருக்க மாட்டேன். அப்படி சொல்ற ஊமையானவன் இருக்கணும் அப்படின்னு சொல்லுவான். நீ அப்படி வாயால் உச்சரிக்க வேண்டாம், மனசில் பகவானை நினைச்சுக்கோ அப்படின்னு நம்ம அவனுக்கு ஜவாபு சொல்லலாம். மீதி பேர் யாரும் கூட பகவான் நாமத்தை என்னால் சொல்ல முடியாதுன்னு சொல்லக்கூடியவன் யாரும் இருக்க மாட்டான். ஆனால் ஒரு ஆச்சரியம் என்னன்னு கேட்டாக்கே, மனுஷனுக்கு பகவன் நாமத்தை உச்சரிக்கிறதுங்கிறது ரொம்ப சுலபமான காரியமானாலும் கூட எந்த விதமான ஒரு கஷ்டமான காரியம்ங்கிறது இல்லை. ஆனாலும் அது மட்டும் வாயில் வராது, வேண்டாத பேச்சுகள் தான் வாயிலிருந்து வரும். இது என்ன ஒரு ஆச்சரியம்! நம சிவாய மந்த்ரோயம் வாகேஷா வசவர்த்தினி அஹோ மோஹஸ்ய மாஹாத்மியம் நரகம் ஏன பஷ்யதி. நமசிவாயாங்கிற இந்த 5 அக்ஷரத்தில் ஒரு கஷ்டமான அக்ஷரமும் இல்லை. இன்னும் வாயில் நுழையாது அப்படின்னு சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. எல்லாம் வாயில் நுழையக்கூடிய அக்ஷரங்கள் தான். சமயமும் இருக்குது. ஆனால் அதை மட்டும் சொல்ல மாட்டான். வேண்டாத பேச்சுகளை பேசி அமூல்யமான சமயத்தை நாசம் பண்ணுவான். இது என்ன சொல்கிறது? மகாமோகம்னு தானே சொல்லணும். வேறு என்ன சொல்லணும்? வேறு என்ன சொல்கிறதுக்கும் புரியறதில்லை. மகாமோகம். இந்த மோகம் போகணும். நம்முடைய அமூல்யமான சமயத்தை நாம் சார்த்தகமாக்கிக்கணுங்கிற பாவம் வேணும்.